மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா மையமான மூணாறில் டிடிபிசிக்கு சொந்தமான கட்டிடம் உபயோகமில்லாமல் நாசமடைந்து வருகிறது. இந்த பகுதியில் சமூக விரோத செயல்களும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய மூணாறில் இந்த கட்டிடத்தை உபயோகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மூணார் டவுனின் மையப்பகுதியில் உள்ள டிடிபிசி கட்டிடம் பல வருடங்களாக பராமரிப்பில்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளது. ஒரு காலத்தில் சுற்றுலா தேவைகளுக்காக உபயோகித்திருந்த கட்டிடமும் சுற்றுப்புற பகுதிகளும் இப்போது காடு பிடித்து நாசமடைந்துள்ளன. இரவு நேரங்களில் இங்கு சட்டவிரோதமான சமூக விரோத நடவடிக்கைகள் நடத்தப்படுவதாக இப்பகுதியை சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். மூணார் போஸ்ட் ஆஃபீஸ் பகுதியில் டிடிபிசி கட்டிடம் குறைய நாளுகளில் அடைஞ்சு கிடக்குது. இதனால பொதுமக்களும் வினோத சஞ்சாரிகளும் ரொம்ப புத்திமுட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே இங்கே மூணாரில் எந்த ஒரு பாத்ரூம் சௌகரியம் இல்லை. இப்போ அதனால் பாத்ரூம்காண்டி நிறைய டூரிஸ்டுகளும் ரொம்ப புத்திமுட்டில் இருக்கிறாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் நைட்டானவொன்னே சமூக விரோதர்கள சல்லியம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. இதை தொடர்ந்து பிரவர்த்திக்கணும்னு சொல்லி டிடிபிசிக்கும் பஞ்சாயத்துக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் மூணாருக்கு தேவையான பொது கழிவறைகள் இல்லாததுதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உட்பட உள்ள பயணிகளுக்கு சிரமமாக மாறுகிறது. டிடிபிசி கட்டிடம் நவீனப்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உதவும் விதத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றும், அதனுடன் நவீன பொது கழிவறைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த பொதுமக்களும் சுற்றுலாத்துறை ஊழியர்களும் தயாராக வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.